மழையே பெய்யாத ஒரு வறண்ட தேசத்துல நீங்க நினைச்சப்போ மழைய வரவழைக்க முடிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கெக்கோ ஒரு நவீன மேக விதைப்பு கருவிகளோட 10 வருஷமா மழையே இல்லாத ஒரு பண்டைய பாலைவன ராஜ்யத்துக்கு போகுது. அங்க இருக்கிற மக்கள் தண்ணீருக்காகவும் உயிர் பிழைக்கவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. கெக்கோ அங்க இருக்கிற மலை உச்சியில நின்னு விசித்திரமான வெள்ளி அயோடைடு ராக்கெட்டுகளை மேகத்தை நோக்கி ஏவுது. இத பார்த்த மக்கள் ஆகாயத்து மேல ஏதோ அசுரன் போர் தொடுக்கிறான்னு பயந்து நடுங்குறாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல கருப்பு மேகங்கள் திரண்டு அந்த நாட்டுல 10 வருஷத்துக்கு அப்புறம் முதல் மழை பெய்யுது. மக்கள் அந்த மழையில நனைஞ்சு சந்தோஷத்துல அழுறாங்க. கெக்கோ அந்த நாட்டோட ஒரு மாபெரும் மழை கடவுளா பார்க்கப்படுது. ஆனா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இயற்கையோட சமநிலையை நாம மாத்தும் போது அந்த நாட்டுல மழை பெய்யுது. ஆனா பக்கத்து நாட்டுல இருக்கிற நதிகள் எல்லாம் வறண்டு போகுது. ஒரு நாட்டோட சந்தோஷம் இன்னொரு நாட்டுக்கு ஆபத்தா மாறுது. கெக்கோ இப்போ தன் அறிவை பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பத்தை நிறுத்திட்டு காடுகளை வளர்க்கவும் இயற்கையான முறையில நீரை சேமிக்கவும் மக்களுக்கு கத்துக் கொடுக்குது. இது உயிர்களை காப்பாத்துற ஒரு பெரிய பொறுப்பு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க கொண்டு போன அந்த ராக்கெட்டுகள் தீந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இயற்கையை மதிக்காம தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி இருந்தா அந்த நாடு திரும்பவும் ஒரு பாலைவனமா மாற அதிக நேரம் ஆகாது.